பட்டா எப்படி அப்ளை பண்றோம்னு இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பேஜ்ல ஆல்ரெடி பட்டா அப்படின்னா என்ன, பட்டா எப்படி டவுன்லோட் பண்றதோ வீடியோவும் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸிலிஸ்ட் டிஎன் போட்டுருங்க. அதில் வந்து உங்கள் ஃபஸ்ட் பேஜ்லேயே ஃபஸ்ட் லிங்க் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் பட்டா மாற்றக்கூறு போட்டிருக்கும். உட்பிரிவு அல்லாத பட்டா அப்படின்னா ஒரு பெரிய இடத்த வந்து நீங்கள் 2 3 பிரித்து வாங்குறீங்க. ஏற்கனவே ஒரு பட்டா நேம் உள்ளதை ஒரு 3 4 பட்டா நேம் மாற்றுறீங்க அப்படின்னா அது வந்து உட்பிரிவு. உட்பிரிவு இல்லாத வந்து அப்படியே ஒரே சத்தம் வாங்குறது. உட்பிரிவுக்கு வந்து சார்ஜ் கொஞ்சம் கூட வரும். இதே ஊரகம் நகரம் அப்படின்னா அது ஒரு தனிப்பட்ட சார்ஜ் வரும். அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ணி வாங்கிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா மாறுத விண்ணப்பிக்கன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு தமிழ் நிலம்னு ஒரு இது ஓப்பன் ஆகிரும் வெப்சைட். அதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பரு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். உங்களுக்கு புது ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உட்பிரிவின் பட்டா அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்துடும். அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட்டு சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு காட்டிடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனுவின் வகை, அதாவது செட்டில்மெண்ட் பத்திரமா, தான பத்திரமா, கிரைய பத்திரமா, பாகுனி பத்திரமா, அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி போட்டுருங்க. உங்களுக்கு மென்ஷன் பண்ணி போட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வந்துடும். அதாவது உங்களுக்கு பாகு பிரிவினை அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். இப்போ அது வந்து இந்த டிஸ்ட்ரிக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு மாவட்டம், தாலுக்கா, என்ன கிராமம், பரிவர்த்தனை வகை, இந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்லேயே இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து வந்து அது எந்த ஜாயிண்ட், அதாவது பத்திர ஆஃபீஸ் இருந்தால் பத்திர ஆஃபீஸ்னு மென்ஷன் பண்ணி போட்டுக்கணும். அடுத்து வந்து உங்கள் பத்திரம் எண்ணு. சரிங்களா? இது ஈஸிலேயே இருக்கும், பத்திரத்துலேயே இருக்கும். அது நீங்கள் என்னைக்கு பதிஞ்ச டேட்டு வருஷம் எல்லாமே மென்ஷன் பண்ணி போட்டுக்கணும். அந்த நம்பர்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வேன்னு கேட்டிருக்கும். நம்ம உங்களுக்கு பட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா, புல எண், உட்பிரிவு எண், ஏற்கனவே உள்ள பட்டாவோட நம்ம சர்வே நம்பரு, பட்டா உட்பிரிவு எண்ணிக்கை, அது என்ன நிலம், அந்த மாதிரி எல்லாம் மென்ஷன். அதை என்ன சொல்கிறது, மனையா, விவசாய நிலமா, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். பரிவர்த்தனை பகுதி, அதாவது வந்து அது எத்தனை அளவு, அதாவது சென்டு, ஏக்கரு, இந்த மாதிரி மென்ஷன், சதுரடி, அது எல்லாமே மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பத்திர காப்பி, ஆதார் கார்டு, உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபு, இதே மாதிரி இந்த இறப்பு சான்றிதழ், யாராவது உங்கள் இறந்து வந்து பாஞ்சிருந்தாங்கன்னா அந்த அந்த சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணும். அது போக வந்து வாரிசு சர்டிஃபிகேட், இந்த இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து வெரிஃபிகேஷன் எனக்கு மோஸ்ட்லி கால் வரும். சர்வர் ஃபோன் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்து